இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026 அட்சய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்குறத பற்றி தான் சேமிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படியெல்லாம் வந்து சேமித்து தங்கம் வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்சய திருதிக்கு தங்கம் வாங்கினா வந்து அதிக தங்கம் சேரும் அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கை. இதை தொடர்ந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட அட்சய திருதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2026ல் 20ஆம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து வருது. ஸோ அந்த திங்கக்கிழமைக்கு மொத்தம் இன்னையிலேருந்து டோட்டலாக கணக்கு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாட்கள் வந்து இருக்குது. ஸோ இன்னையோட கோல்டு ரேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்னையோட கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 14,025 ரூபா. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 180 ரூபான்னு நம்ம எடுத்திருக்கோம். ஏன் 180 ரூபான்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா, கோல்டு ரேட் வந்து எப்பயுமே வந்து ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு 10 நாட்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால, அதே சேம் டைம் அட்சய திருதியில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோல்டு ரேட் வந்து எப்பயுமே வழக்கமாக வந்து அதிகரிக்கும். மற்ற நாட்களை விட எப்படி வந்து அதிகரிக்கும். ஸோ அதனால் வந்து 180 ரூபா அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஒரு நாளைக்கு 180 ரூபா அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா 10 நாட்களில் 1,500 ரூபா. ஸோ நம்ம ஒரு இன்னைய ரேட்டை பொறுத்தளவில் ஒரு 1,400லேருந்து 400 1,500 ரூபா அப்ராக்சிமேட்டாக வச்சோம் அப்படின்னா ஒரு 100 மில்லிகிராம் காயின்ஸ் வந்து நம்மளால் வாங்கிட முடியும். ஸோ இந்த 100 மில்லிகிராம் காயின் நம்மளால் இப்படி சேவ் பண்ணி நம்மளால் வாங்க முடியலை அப்படின்னாலும் இந்த நல்ல நாளில் ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கணும் நம்ம. ஸோ அப்போ வந்து ஒரு 500 ரூபா இல்லை ஒரு 1000 ரூபா வந்து கோல்டு சீட்டாவது தொடங்குங்க. ஏன் அப்படின்னா நமக்கு இந்த 10 நாட்களுக்குள்ளார ஒரு எல்லாராலையும் கன்வீனியண்ட்டாக வந்து 180 ரூபானாலும் சிறிய தொகையாக இருந்தாலும் அது எல்லாருக்கும் வந்து கிடைக்காது. ஸோ எல்லாராலையும் வந்து சேவ் பண்ண முடியாது. சேவ் பண்ண முடிஞ்சவங்க இல்லை ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்கிடுவோம். இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 500 ரூபா இல்லை ஒரு 1000 ரூபா வந்து கோல்டு சீட்டாக வந்து நீங்கள் போடுங்க. அப்படி போடும்போது அது ஏன்னா நம்ம வந்து ஒரு சுபமான ஒரு நல்ல நாளில் அது நல்ல விஷயத்தை தொடங்குகிறோம். ஸோ அப்படி தொடங்கும்போது ஏன் அப்படின்னா ஒரு 1000 ரூபா இல்லை 500 ரூபாய்க்கு வந்து கோல்டு சீட் கூட போடலாம். இந்த நல்ல நாளில் நம்ம வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இது மாதிரி தொடர்ந்து வந்து நம்மளால் வாங்க முடியும். இது வந்து அதிகமாக வந்து பெருகும். ஸோ அந்த மாதிரி நம்பிக்கையினால தான் நம்ம இதை பண்ணுறோம். நம்ம கையில் தங்கமாக இருந்தால் என்ன, இல்லை கோல்டு சீட் மூலியமாக இருந்தால் என்ன, எல்லாமே வந்து ஒரே விஷயம் தான். ஸோ நம்மளால் வந்து சேமித்து வாங்க முடியலை அப்படின்னாலும் அந்த நாளில் போய் உங்களால் முடிஞ்ச 1000மோ ஒரு 500 வந்து ஒரு கோல்டு சீட் வந்து போடுங்க. அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம்தான். நம்ம தொடர்ந்து வந்து தங்கத்தில் முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கான முக்கிய ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறுகிய காலத்தில் எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். இதே 2025 அட்சய திருதிக்கு நம்மளோட கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 7,730 ரூபா இருந்திருக்கு. 1 இயரில் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு. இந்த அட்சய திருதியில் 26ல் பார்த்தீங்க அப்படின்னா 14,025 ரூபா கிட்ட வந்துருச்சு. இன்னும் அந்த 10 நாட்களில் எவ்வளோ வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இந்த 1 இயர்க்குள்ளேயே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா 6,000 ரூபா, அதாவது ஒரு கிராமுக்கு 6,000 ரூபா, அதாவது அப்படியே டபுள் மடங்கு கிட்ட நமக்கு வந்து லாபமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்ம சொல்கிறது தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதன் மூலியமாக நமக்கு நிறைய விஷயங்கள் நன்மையான விஷயங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட்டு. ஏன்னா குறைந்த காலத்திலே வந்து நம்ம அதிகமாக வந்து லாபத்தை பார்க்க முடியும். அதாவது 1 இயர்லேயே பாருங்கள் எவ்வளோ லாபம்னு. அதே மாதிரி சின்ன தொகையை கொண்டே வந்து இதை செஞ்சிட முடியும். ஏன்னா ஒரு பெரிய தொகை ஒரு இடமா இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு சிறுக நம்ம 1000மோ 2000மோ பண்ண முடியாது. ஒரு பல்கான அமௌண்ட்டை கொண்டு பண்ணால் தான் நமக்கு அதிக லாபம் கிடைக்கும். ஸோ அதிக லாபம் தரக்கூடியது நம்ம எல்லாராலையும் அஃபோர்டபுளாக இருக்கக்கூடியது பை பண்ணுறதுக்கு ரொம்ப சின்ன அமௌண்ட்டு கொண்டே வாங்குறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது தங்கம் தான். ஸோ அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு அவசர காலத்தில் ஒரு ஹெல்ப் பண்ணும். நம்ம ஒரு நடுத்தர மக்களுக்கு ஈஸியாக வந்து லோன் கிடைக்கிறது அதெல்லாம் வந்து அவ்வளோ சாத்தியம் கிடையாது. ஒரு நகை இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக போய் அதை அடகு வச்சு நமக்கு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாம். அப்புறம் நமக்கு கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி திருப்பிக்கலாம். ஸோ அதனால் தங்கம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு கை குடிக்கக்கூடிய ஒரு தோழன் மாதிரி நமக்கு இருக்கும். அந்த தங்கம் இருந்தது அப்படின்னா ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு வரும். நம்ம மேலேயே ஒரு தன்னம்பிக்கை வரும். ஸோ அதன் மூலயமா நம்ம லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த காரணங்களுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்து கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த அட்சய திருதிக்கு வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு வாங்க ட்ரை பண்ணுங்கள். முடியலை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கோல்டு ஷீட்டாவது வந்து போட ட்ரை பண்ணுங்கள். உங்களால் கோல்டு வாங்க முடியல அப்படின்னாலும் வெள்ளியை வாங்க ட்ரை பண்ணுங்கள். வெள்ளி வந்து 200லேருந்து 300 ரூபா ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா 1 கிராம் வரைக்கும் கண்டிப்பாக வந்து வாங்கிட முடியும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சிக்னிசா சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சிக்னிஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.